ஆமா, தூத்துக்குடி செல்லும் சார் முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, முதலமைச்சருடைய ஆமா ரொம்ப ஓர வஞ்சனை, நாங்க என்னென்னமோ கேட்டோம், நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு, எதுவுமே செய்யலையே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் கூட வராதான்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்றேன் சார். அவுட்லே மேஜர் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது, சரியா? மேஜரா இருக்கக்கூடிய பெருந்திட்டங்களுக்கு அரசு எவ்வளவு ஃபண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சார், சமக்ர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குது. அதுல வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேரல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஃபண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. மாநில அரசாங்கம் தான் பணம் கொடுத்துருக்குது, சம்பளம் எல்லாம். சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாச்சும் அந்த ஃபண்டை என்ன பண்ணிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, போன ஆண்டுக்கான பட்ஜெட் எஸ்டிமேஷன் வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் 6050 கோடி ரூபாய். நீங்க ரிவைஸ்டு எஸ்டிமேஷன்ல மொத்தமா அவங்க செலவு பண்ணிருக்கிறதே எவ்வளவு அப்படின்னா வெறும் 4500 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க செலவே பண்ணல. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொன்னதுல நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். நான் தனித்தனியா பிரிச்சு கேட்கறதுனால நான் கேட்க தயாரா இருக்கேன். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, அதாவது மரியாதைக்குரிய திமுக பிரதிநிதி, மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளப்புகழேந்தி சொன்னாங்க, தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. தமிழ்நாடு என்ற பெயரே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நீங்களும் தரவுகளோட தான் பேசுவீங்கிற நம்பிக்கையில தான் அது எனக்கு தெரியும். அதனால தமிழ்நாட்டுக்கு 25 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. 25 திட்டங்கள், அதுல 8 இடத்துல தமிழ்நாடுன்னு பெயர் போட்டே பேசுறாங்க. நான் முழுசு வாசிக்க அனுமதிச்சா வாசிக்கிறேன், இல்லைன்னா கூட தமிழ்நாடு அர்பன் பிளாக்ஷிப் ப்ராஜெக்டுக்கு வந்து 440.02, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்டுக்கு வந்து 678.49, தமிழ்நாடு அர்பன் பிளாக்ஷிப் 2 ப்ராஜெக்டுக்கு வந்து 599, சென்னை மெட்ரோ பேஸ் 2க்கு வந்து 3048.72 கோடி, சென்னை கன்னியாகுமரிக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு 467 கோடி, சென்னை மெட்ரோ ரயில் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டுக்கு 1010 கோடி. இப்படி வரிசையாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் பேஸ் 1க்கு வந்து 1247 கோடி. இப்படி வந்து 28 திட்டங்கள் 14,200.97 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்ல, நீங்க சொன்ன 3048 கோடி எல்லாம் இது ஏற்கனவே பாஸ் ஆன ஃபண்ட் தானே. இதை பத்தி ஏற்கனவே நாங்களே நியூஸ் எல்லாம் போட்டிருக்கோமே. இல்லண்ணா, இதுல இந்த ஆண்டே அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல, வாசிக்கப்பட்ட பட்ஜெட்லயே உள்ளது. அத பாத்துக்கிடுங்க, கையில தான் பேப்பர் வச்சிருக்கேன். இன்னொன்னு 12 லட்சம் ரூபாய் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு பாருங்க. அதுல சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நேற்றைக்கு முன்தினம் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய 11 மணி வரை வந்து மக்கள்கிட்ட, அதாவது குறிப்பா நடுநிலையா இருக்கிற, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லார்ட்டையும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, டாக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளவு இருக்கும், என்ன இருக்கும்னு சொல்லி அதை மட்டுமே மையமா வச்சு பெரிய டிஸ்கஷன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா அவங்க வந்து லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்ச மாதிரி மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 12 லட்சம் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 12.75, அதாவது 12.25 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவன் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. ஆனா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டதுனால மக்கள்கிட்ட சாதாரண பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஒன்றுக்கொன்று அதாவது தொடர்புடையதுதான் பொருளாதாரமே. பொருளாதாரம்ங்கிறது வந்து
இப்போ ஒருத்தர் பணம் இருந்தா அவர் கடைக்கு மளிகை கடைக்கு போவாரு, மளிகை கடையில ஒரு பொருள் வாங்குவாரு, மளிகை கடைக்காரரு அவருக்கு ரீட்டைலா ஒரு ஆள்கிட்ட வாங்குவாரு, இப்படி அவர் விவசாயிட்டு வாங்குவாரு, விவசாயி உற்பத்தி செய்வாரு. இப்படித்தானே ஒண்ணுக்கு தொடர்புடையதுதான் பொருளாதாரம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல மரியாதைக்குரிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் தமிழ்நாடுன்னு சொல்லவே இல்லை, தமிழ்நாட்டை ஏதோ புறக்கணிச்சிட்ட மாதிரி பேசுறத நான் மிக கடுமையாக மறுக்கிறேன். ஓகே, சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் 5 கோடியில இருந்து 10 கோடி ஆக்கியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு 10 கோடியில இருந்து 20. அண்ணே ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு இடைமறித்தலுக்கு நீங்க மன்னிக்கணும். இங்க பாருங்க, 31 ஜூலை 2024 வரை மொத்தமாகவே ஐடி ஃபைல் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 142 கோடிக்கு மேல போயிருச்சு. மொத்தமாகவே ஐடி ஃபைல் பண்ணவங்க எவ்வளவு அப்படின்னா 24-25ல நியூ டாக்ஸ் ரெஜிம், அதனுடைய புதிய வரி விதிப்பு, அந்த இதுல ஒரு 5.27 கோடி பேரு, 5.25 கோடி பேரு புதுசா ஃபைல் பண்ணவங்க. அதாவது நியூ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க யாருன்னா வெறும் 58 லட்சம் பேரு. சரிங்களா? இந்திய அரசாங்கத்தினுடைய ரெவென்யூ மொத்தமாகவே இன்டைரக்ட் டாக்ஸ்ல தான் வருதே தவிர இந்த மாதிரி நேரடி வரி விதிப்புல வரல. அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த 12 லட்சத்தை அப்படியே தூக்கி கொண்டாடுற மாதிரி அதுல ஒன்னும் பெருசா எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க அதை மட்டுமே வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இல்ல, நான் சொல்றதுக்கு என்ன அனுமதிக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் யாரையும் குறுக்கீடு பண்ணல, என்ன மட்டும் குறுக்கீடு பண்ண நியாயம் கிடையாது. என்ன அனுமதிங்க. அதாவது கல்வித்துறைக்கு 1.28 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க. நீங்க தமிழ்நாடுன்னு பேசுறதை விட இந்தியா 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 என்று சிந்திக்கிற இடத்துல நாங்க இருக்கோம். ஒண்ணு, முதல் முறையா தொழில் தொடங்குற பட்டியலின பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் தவணை. இங்க பாருங்க, திரும்ப நான் குறுக்கிட வேண்டிய தேவையை நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. நீங்க எஜுகேஷனுக்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 1.28 லட்சம், 28,650 கோடி. நான் கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா நீங்க போன வருஷம் எவ்வளவு ஒதுக்குனாங்க அப்படின்னா 1,25,638 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா செலவு பண்ணது எவ்வளவுன்னு பாக்கணும் இல்ல? அதுதானே ரொம்ப முக்கியம். செலவு பண்ணது 1,14,000 கோடி தான். சரி சார், இப்போ நான் என்ன சொல்றேன்னா மீதி 11,000 கோடி தான் மீதி இருக்கு. நீங்க 11,000 கோடி அது சர்ப்ளஸ்ல இருக்கும். எப்படி சர்ப்ளஸ்ல? எப்படி எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆகும்? அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் சார் ஒண்ணு கேளுங்க. இந்தியாவுல நகர வளர்ச்சி நகரங்களை வளர்ச்சி அடைய செய்ய 1 லட்சம் கோடி. அதாவது தப்பா சொல்றீங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு போன வருஷம் ஒதுக்கின நிதி 82,577 கோடி, செலவு பண்ணது 63,670 கோடி. ஒண்ணு கேளுங்க, இந்த பேப்பர் இங்க பாருங்களேன், இந்த பேப்பர் எதையுமே நான் அச்சடிச்சுட்டு வந்தது கிடையாது. இதெல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல போட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் டீடைல். இது நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், நீங்க அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணோம், ஹெல்த்துக்கு பண்ணோம், எஜுகேஷனுக்கு பண்ணோம், நீங்க சும்மா டுபாக்கு விட்டுட்டு இருக்க கூடாது. இங்க அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களை வேற மாதிரி இருக்கு. நீங்க ஐயா நீங்க பாருங்களேன், ஒதுக்கப்பட்ட நிதியை கூட செலவு பண்ணாத நிலைமை தான் இங்க இருக்குது. நீங்க செலவு பண்ணல, மாநிலங்கள் செலவு பண்ணல, மத்திய அரசு என்ன பண்ணோம்? மாநிலங்கள் அவங்க முறை கேட்டு வாங்கி செலவு பண்ணி இருக்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்கலன்னு சொல்றீங்க. புதுசா நீங்க சார் ஐஎம்ஏ சார் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழே ஃபண்ட கொடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோங்கிறாங்க. நீங்க மாநிலங்கள் மேல நீங்க செலவு பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கேக்குது. கேட்டா நீ பிஎம்சில கையெழுத்து போட்டாதான் கொடுப்பாங்கறீங்க. நான் ஒண்ணு கேளுங்க, நாங்க இந்த வருஷம் 10,000 மெடிக்கல் சீட் இன்கிரீஸ் பண்றோம்னு சொல்றோம். அதையே நீங்க பாராட்ட உங்களுக்கு மனசு இல்ல? நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்களேன் அண்ணே, இங்க பாருங்க, நீங்க மொத்த இந்த நாட்டுக்கான இந்த 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கான மொத்த கல்விக்கான நிதியாக அரசாங்கம் ஒதுக்குறது 1,25,000 கோடி.
நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வெறும் இந்த நீட் தேர்வினுடைய பயிற்சி மையங்கள் மூலமாக சர்ப்ளஸ் புழங்கக்கூடிய பணம் மட்டுமே 1 லட்சம் கோடி. இந்த பயிற்சி மையங்கள் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் ஒண்ணு உண்டாக்கிட்டா என்ன தப்புன்னு சரி, நான் பேசலாம் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க.